ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम नमो भगवते वासुदेवाय। ओम अज्ञानतिमिरान्धस्य ज्ञानाञ्जनशलाकया चक्षुरुन्मिलितं तस्मै श्रीगुरवे नमः। मूकं करोति वाचालं भङ्गं लङ्घयते गिरिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं निरधारणं परमानन्दमाधवं श्रीचैतन्यमीश्वरं। नमो विष्णुपादाय कृष्णपृष्ठाय भूतले श्रीमते भक्तिवेदान्तस्वामिन् इति नामिने। नमस्ते सरस्वतीदेवे गौरवाणी प्रचारिणे निर्विशेषशून्यवादी पश्चिमदेशदारिणे। जय श्री कृष्ण चैतन्य प्रभु नित्यानंद श्री अद्वैत गदाधर शिवाचार्य गौरभक्तवृंद। हरे कृष्ण 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 हरे हरे, हरे राम 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 हरे हरे। ஈஸ்வர் ஜெயசமாதி படிக்காதீங்க. ஹரே கிருஷ்ணா. அத்தியாயம் 13 சிறுகளையும் கன்றுகளையும் பிரம்மா திருப்புதல். அகாசுரவதம் நடந்த ஓராண்டு. இல்ல அது இல்ல, நம்ம கொஞ்சம் முடிச்சோம்ல 140 பக்கம். அது இல்ல பிரபு, இல்ல நோட் பண்ணி வச்சிருக்கேன் பிரபு. நான் பிருந்தாபதி கரெக்டா? அது 140ல அங்கிருந்த பசுக்களும் கன்றுகளும். ஆமா, அங்க இருந்தா படிக்கணும். கரெக்டா இருக்கு. நீங்க ஃபர்ஸ்ட் பேஜ் படிக்கணும். அங்கிருந்த பசுக்களும் கன்றுகளும் சிறுவையானவை அல்லவென்பதை பிரம்மாவுக்கு உணர்த்துவதற்காக கிருஷ்ணர் அவற்றை விஷ்ணு வடிவங்களுக்கு மாறுபட செய்தார். உண்மையில் முதல் இருந்தவை பிரம்மாவின் மந்திர சக்திக்கு கட்டுப்பட்டு உறங்கிக் கொண்டு இருந்தன. இப்போது பிரம்மன் கண்டவை எல்லாம் கிருஷ்ணராகிய விஷ்ணுவின் வியாபாகங்களோ, விஷ்ணு கிருஷ்ணரின் விரிவு. எனவே விஷ்ணு வடிவங்கள் பிரம்மனின் முன் தோன்றின. அந்த விஷ்ணு வடிவங்கள் எல்லாம் நீல நிற மேனியோடு மஞ்சள் நிற உடைகள் அணிந்திருந்தன. அவை எல்லாவற்றிற்கும் கதை, தாமரை, சக்கரம், சங்கு காட்டிய 4 கைகள் இருந்தன. தலையில் பிரகாசமான மணிகளை கொண்ட தங்க கிரீடங்கள் அணிந்திருந்தன. முத்துக்களையும் காதணிகளையும் அழகிய மலர் மாலைகளையும் தரித்திருந்தன. மார்புகளில் திரு வர்ஷக்குறி காணப்பட்டது. கைகளில் கங்கணங்களும் மற்ற ஆபரணங்களும் அளவுற விளங்கின. அவர்களின் கால் கழுத்துகள் சங்கங்களைப் போல் வலுவழுப்பாக இருந்தன. அவர்களின் கால்களை சலங்கைகள் அலங்கரித்தன. இடைகளில் தங்க சலங்கைகளை அணிந்திருந்தார்கள். விரல்களில் மணிகளை தாங்கிய மோதிரங்கள் மின்னின. பகவானாகிய விஷ்ணுவின் உடல் முழுவதும் புதிய துளசி மூட்டுக்கள் பாத கமலங்கள் இருந்து சிரம் வரை தூவப்பட்டிருந்ததை பிரம்மன் கண்டார். அந்த விஷ்ணு வடிவங்களின் மற்றொரு சிறப்பு என்னவென்றால் அவை எல்லாம் பரமான அளவுடன் மிளிர்ந்தன. அவர்களின் புன் சிரிப்பு நில ஒளியையும் அவர்களின் பார்வை உதய சூரியனின் ஒளியையும் ஒத்திருந்தன. அவர்களின் பார்வையால் அவர்கள் தீவிரம் மற்றும் தாமச குணங்களை படைத்து பராமரிக்கிறார்கள் என்பது தெரிந்தது. விஷ்ணு நற்குணத்தையும் பிரம்ம தீவிர குணத்தையும் சிவன் தாமச குணத்தையும் குறிக்கின்றனர். எனவே எல்லா பிரபஞ்ச தோற்றத்தையும் பராமரிப்பவர் என்ற முறையில் விஷ்ணு பிரம்மாவையும் சிவனையும் படைத்து பராமரிப்பராவார். விஷ்ணுவின் இத்தோற்றத்தை கண்ட பின் பிரம்மா மேலும் பல பிராமாக்களும் சிவன்களும் தேவர்களும் எறும்புகள் வரையிலான சிறு துரும்புகளும் சராசரங்கள் எல்லாம் விஷ்ணுவை சுற்றி நடமாடி கொண்டிருப்பதையும் கண்டார். அந்த நடனத்துடன் விஷ்ணுவை துதிக்கும் பல வகையான இசையும் சேர்ந்து ஒலித்தது. அந்த விஷ்ணு வடிவங்கள் பிரம்மனின் முன் தோன்றின. அந்த விஷ்ணு வடிவங்களை எல்லாம் அனிமா என்னும் சிறு அணுநிலை முதல் பிரபஞ்ச தோற்றம் போல் வரம்பெற்ற நிலை வரை முழுமை பெற்றிருந்ததையும் பிரம்மா உணர்ந்தார். பிரம்மா, சிவன் மற்ற தேவர்கள் ஆகியோரின் யோக சக்திகளுக்கெல்லாம் விஷ்ணுவில் காணப்பட்டன. பகவானாகிய விஷ்ணுவின் பிரபாவத்தால் மற்ற தெய்வீக சக்திகள் எல்லாம் அவரை வணங்கி கொண்டு இருந்தன. பிரம்ம விமோகன லீலா. பிரம்மா அந்த பசுக்களையும் அந்த கன்றுக்களையும் கோபாஸ் அவங்களையும் தொழில் போயிட்டார். இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்குறாரு இல்லையா? இப்போ என்ன நடக்குதுன்னு பார்க்கும்போது அவங்க அப்படியே எல்லாம் இருக்கிறாங்க. ஸோ பிரம்மாவுக்கு உணர்த்ததுக்காக கிருஷ்ணர் என்ன பண்ணுறாரு, அந்த பசுக்கள் கன்றுகள் எல்லாருமே எப்படி மாறிட்டாங்க, விஷ்ணுவாக மாறுறாங்க. 4 கை விஷ்ணுவாக மாறுறாங்க. இது பிரம்மா வெளிப்படக்கூடிய ஒரு உருவம்.
இது பார்த்தோன்னே பிரம்மாவுக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், பயமாக வருது. இது மாதிரி விஷ்ணு வியாபகங்களே, அந்த விஷ்ணு வந்து வர்ணிக்கிறான். அவர் வந்து ரொம்ப அழகிய மேனி உடையவர். அவர் என்ன கிளாத், எல்லோ கிளாத் போட்டிருந்தாங்க. அவருக்கு 4 கைகள், சங்கு சக்கரம் கதா பத்மம் லோட்டஸ் ஃப்ளவர் இருந்தது கையில். அவருடைய புருவங்கள் எவ்வளோ அழகாக இருந்தது, புருவங்களில் அவ்வளோ அழகாக. அந்த புருவங்களை பார்த்தாலே புலனுணர்ச்சி பண்ணணுமே தோணாது. அவருடைய புன்முறிவல் இது எல்லாத்தையும் அவர் வர்ணிக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி இந்த தோற்றத்தை கண்ட பிறகு பிரம்மாக்கள் திகைச்சு போய் நிற்கிறார். நிறைய பிரம்மாக்கள், நிறைய சிவன்கள். பிரம்மா வந்து ஒரே ஒரு பிரம்மா தான் நினச்சிட்டாங்க, நிறைய பிரம்மா இருக்கிறாங்க. ஒரு யூனிவர்ஸுக்கும் ஒரு பிரம்மா. இவங்க எல்லாம் என்ன பண்ணுறாங்க, இருக்கிறதெல்லாம் பார்க்குறாரு இந்த பிரம்மா. இதெல்லாம் ஒரு விஷ்ணு இருக்கான், அவங்களை சுற்றி நிறைய பிரம்மா இருக்கிறாங்க. இதெல்லாம் பார்த்தோன்னா அவருக்கு ஒரே பிரமிப்பாக இருக்குது. ஓகே, பிருந்தாவராஜி படிங்க நீங்கள். ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா ராஜி. காலம், வெளிப்பிரபஞ்சம், மாற்றம், இச்சை, செயல், ஜடயத்தில் முக்குணங்கள் எல்லாம் அவரை துதித்துக் கொண்டிருந்தன. சத்தியம், அறிவு, ஆனந்தம் ஆகியவற்றின் இருப்பிடம் விஷ்ணு என்பதையும் பிரம்மா உணர்ந்தார். நித்தியம், அறிவு, ஆனந்தம், சச்சிதானந்த ஆகிய 3 பரமமான தன்மைகளின் சேர்க்கை அவர். உபனிஷத்துக்களை பின்பற்றுபவர்களின் கன்றதாகவும் சிறுவர்களிடமிருந்து விஷ்ணு மூர்த்தியாக மாற இருப்பது விஷ்ணு மாயின் தன்மைகள். நெருப்பு மற்றும் உஷ்ணத்தை போன்றவை. உஷ்ணத்தில் நெருப்பின் தன்மையான சூடு உள்ளது, ஆனால் உஷ்ணம் நெருப்பாகாது. பசுக்களும் கன்றுகளும் சிறுவர்களும் விஷ்ணு மூர்த்திகளாக தோன்றியது உஷ்ணத்தை போன்றதல்ல, நெருப்பை போன்றது. அவையெல்லாம் உண்மையில் விஷ்ணுவே. உண்மையில் விஷ்ணுவின் தன்மை யாவது பூரண சத்தியம், பூரண ஞானம், பூரண ஆனந்தம். ஜடப்பொருள் பற்பல வடிவங்களாக பிரதிபலிப்பது மற்றொரு உதாரணம். சூரியன் பல நீர் குடங்களில் பிரதிபலிக்கிறது, ஆனால் அந்த பிம்பங்கள் சூரியன் ஆகாது. பிம்பங்கள் சூரியனை போல் தோன்றினாலும் அவற்றில் சூரியனின் ஒளியும் வெப்பமும் இருக்காது. ஆனால் கிருஷ்ணர் மேற்கொண்ட வடிவம் ஒவ்வொன்றும் பூரணமான விஷ்ணுவாக இருந்தன. பூரண சக்தியும் பூரண ஞானம் பூரண ஆனந்தமாக விளங்கின. புருஷோத்தமரான முழுமுதற் கடவுளின் பரமமான ரூபங்கள் மகத்தானவை ஆகையால் உபனிஷத்துக்களை பின்பற்றுபவர்கள் அவற்றை புரிந்து கொள்வதற்கான அறிவுத்தனத்தை எட்ட முடிவதில்லை. பூரண சத்தியம் பௌதீக பொருள் அல்ல, வரம்பிற்குட்பட்ட பௌதீக சக்திகளுக்கு கட்டுப்பட்டதல்ல என்பதை மட்டுமே உபனிஷத்துக்களை படித்து தெரிந்து கொண்டிருக்கும் அறிவுவாதிகளால் பகவானின் பரமமான ரூபங்களை புரிந்து கொள்ள முடியாது. கிருஷ்ணரையும் அவரின் வியாபகங்களான விஷ்ணு வடிவங்களையும் பிரம்மதேவன் புரிந்திருந்தார். உன்னதமான பகவானின் சக்தி வியாபத்திருப்பதால் காரணமாக பிரபஞ்சத்தில் உள்ள சேதன மற்றும் அசேதன பொருட்கள் எல்லாம் ஏற்பட்டுள்ளன என்பதை பிரம்மா அறிந்திருந்தார். ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. பிரணவ் பிரபுஜி. ஹரே கிருஷ்ணா மாதாஜி. எது இப்போ கண்டுபிடிச்சிங்களா சுதா மாதாஜி? எந்த பக்கம் கண்டுபிடிச்சிங்களா? கிருஷ்ணர் புக் தான பிரபுஜி? கிருஷ்ணா புக் தான். அந்த பேஜ் நம்பர் பிரபுஜி 142. ஒரு நிமிஷம். எடுத்துக்கோங்க, நான் அடுத்து படிக்க சொல்கிறேன். அப்புறம் நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. 142. நிருபா மாதாஜி நீங்கள் படிங்க. அடுத்து படிக்க படிங்க மாதாஜி. தனது 11 அது படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. இப்போ புரியல பிரபு. ஒரே நிமிஷம். என்ன மாதாஜி? மாதாஜி வாசித்தாங்கள பிருந்தா மாதாஜி. ஆமா, ஒரு சிலது சொல்லுங்க பிரபு, கரெக்டா புரியல. ஓ இது சொல்ல. சரி ஓகே. ஓகே ஒரு நிமிஷம் பிரபுஜி. இப்பதான் ஸ்டார்ட் பண்ணீங்க, ரொம்ப நேரம் ஆயிடுச்சா? இப்பதான் ஸ்டார்ட் பண்ண 7:45. இப்போ வந்து 7:45 ஸ்டார்ட் பண்றோம் நம்ம. 7:45 8 மணிக்கு தானே சொன்னீங்க நீங்க. இல்லையே, நான் உங்கள்கிட்ட மணிக்கு ஃபோன் பண்ணி சொன்னேன்ல 7:45 to 8 சொல்லி. லாஸ்ட் டைம் ஃபோன் பண்ணும்போது சொன்னேன்ல 7:45 to 8.
ஏன்னா 8 to 9 வந்து ஸ்லோ கிளாஸ் கிடைக்கும். நான் 8 மணி நினைச்சு வந்துட்டேன் பிரபு. சரி பரவாயில்ல நீங்க மெசேஜ் போட்டிருக்காங்க பிரபுஜி 7:40 தான் மெசேஜ் போட்டேன். இதுவும் உங்களுக்கு கரெக்ட். ஓகே சரி பரவாயில்ல மீட்டு போட்டுக்கோங்க. பிரம்மா என்ன ரியலைஸ் பண்ண நம்பர் 145 பிரபுஜி. என்ன மாதாஜி? பேஜ் நம்பர் 145ங்களா? 142 சரியா? ஓகே பிரபுஜி. பிரம்மா வந்து இந்த எல்லா விதமான பசங்களும் அந்த கோஹர்ட் பாய்ஸும் அந்த கன்றுகளும் விஷ்ணுவாக வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணியிருக்காங்க. ஓகே, இது வந்து ஒரு யோகியால் பண்ண முடியாது. ஒரு தேவர்கள் யோகிலாம் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் வந்து ஒரு யோகி வந்து ஒரு 9 விதமாக வீழ்வாகலாம், அவ்வளோதான். இப்படி எல்லா ஃபார்மும் விஷ்ணுவாக இருந்துங்கிறது ஒரு யோகியால் முடியாது. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா எல்லா கன்றுக்குட்டிகளும் அந்த கௌஹர்ட் பாய்ஸும் விஷ்ணுமூர்த்தியாக மாறிட்டாங்க. ஓகே, இது வந்து விஷ்ணு மாயா, இது வந்து விஷ்ணு மாயா, இது வந்து மகாமாயா கிடையாது, மகாமாயா சக்தி கிடையாது, விஷ்ணு மாயா. எல்லாருமே விஷ்ணு. இதுதான் அந்த நெருப்பும் உஷ்ணமும் கொடுத்துருக்காங்க. நெருப்புனா சுடும், அந்த அந்த எல்லாமே சரி. அந்த என்ன ஸ்லோகம் சொல்கிறது, ஒரு கேண்டில்லேருந்து இன்னொரு கேண்டில் வந்தாலும் எல்லா கேண்டிலுக்கும் ஒரே பொட்டன்சி தான். பிரம்மசமிதால் ஒரு ஸ்லோகம் வரும். ஆனாலும் தேர் இஸ் அதில் வந்து ஒரிஜினல் கேண்டில்னு ஒன்று இருக்குது. ஓகே, அதே மாதிரி கிருஷ்ணர்கிட்டே தான் எல்லாம் வராங்க, விஷ்ணுவெல்லாம் வராங்க. கிருஷ்ணாட்டேன்னு பார்த்தீங்கன்னா நிறைய விரிவாங்கங்கள் இருக்குது. கிருஷ்ணனுக்கு பலதாமர் வராது, பலதாமர்லேருந்து 4 விதமான குவாட்ரபிள் எக்ஸ்பான்ஷன், வாசுதேவா, சங்கர்ஷனா, அனிருத்தா, பிரத்யும்னா. சங்கர்ஷனா திருப்பி ஒரு 4 விதமான குவாட்ரபிள்ஸ், வாசுதேவா, சங்கர்ஷனா, அனிருத்தா, பிரத்யும்னா. அப்புறம் இந்த சங்கர்ஷனாலேருந்து மகாவிஷ்ணு வராங்க. மகாவிஷ்ணு வந்து கர்ப்பதக சாய் விஷ்ணு, கர்ப்பதக சாய் விஷ்ணு வந்து ஷீரோதக சாய் விஷ்ணு. இந்த ஷீரோதக சாய் விஷ்ணுட்டேருந்து தான் இந்த பூமிக்கு இல்லை இந்த யூனிவர்ஸுக்கு என்னென்ன அவதாரங்கள் வர்றாங்களோ அவங்க எல்லாம் வருவாங்க. இந்த 10 அவதாரங்கள் சொல்கிறோம் இல்லையா, தசாவதாரம், அவங்க எல்லாம் அப்படி வரதா சிவ வைஷ்ணவால் சொல்லுவாங்க. அது ஓரளவு உண்மை தான் ஆக்சுவலாக. ஆனால் கிருஷ்ணர் மாத்திரம் எப்படின்னா, கிருஷ்ணர் வரும்போது எல்லா விஷ்ணுவும் அவர்கிட்டே இருப்பாங்க. ஓகே, கிருஷ்ணர் இந்த ரூல் கிடையாது. ஏன்னா கிருஷ்ணர்டே தான் இந்த விஷ்ணுலாம் வராங்க. பலராமரை எக்ஸ்பெண்ட் ஆகி இப்படி ஒரு விஷ்ணு வந்து கடைசியில் வந்து ஷீரோதக சாய் விஷ்ணு வந்து ஒரு சின்ன எக்ஸ்பேன்ஷன் சொல்லி பரமாத்மான்னு சொல்லி பகவத்கீதையில் கிருஷ்ணன் எக்ஸ்பிளைன் பண்ணுறாரு. இந்த எல்லா விஷ்ணுமூர்த்தியும் என்ன இது கிருஷ்ணர்லாம் அடக்கும். ஓகே, அதுதான் அந்த நெருப்பும் அந்த உஷ்ணமும் அந்த எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. இங்கே பாருங்கள், இன்னொரு எக்ஸாம்பிள் கொடுத்துருக்காங்க. சன் இஸ் ரிஃப்ளெக்டட் மெனி வாட்டர் பார்ட்ஸ். இந்த சன் வந்து சூரியன் வந்து நிறையா தண்ணி கொடுத்தா தெரியலாம். ஓகே, ஆனால் அது எல்லாமே தண்ணி கிடையாது. ஓகே, அதுதான் சன் மாதிரி தெரியும், அந்த மாதிரி கிடையாது கிருஷ்ணாவோட ஃபார்ம். ஓகே, கிருஷ்ணாவோட ஃபார்ம் வந்து எல்லாமே ஃபுல் விஷ்ணு. ஒரு விஷ்ணுவுக்கு வந்து எல்லா விதமான பொட்டன்சி இருக்குது கிருஷ்ணருக்கு. அதனால் விஷ்ணு கம்மி கிருஷ்ணர் அதிகம் அப்படி கிடையாது. ஆக்சுவலாக விஷ்ணுவுக்கு வந்து கிருஷ்ணரும் 2 ஈக்குவல் பொட்டன்சி. ஆனால் 4 விதமான குணங்கள் அதிகமாக இருக்கும் கிருஷ்ணன்ட்ட. ரூப மாதிரி, லீலா மாதிரி, பிரேம மாதிரி, இன்னும் 4 விதமான குணங்கள் இருக்கும் கிருஷ்ணன்ட்ட. ஓகே, வேறு மாதிரி இந்த 4 குணங்களும் கிருஷ்ணன்ட்ட இருக்கும். ஆனால் விஷ்ணுகிட்ட வந்து 4 கிடையாது. ஓகே, இதுதான் வந்து வித்தியாசம் கிருஷ்ணருக்கும் விஷ்ணுவுக்கும். இது வந்து நம்ம ஆச்சாரியர்கள் வந்து ரொம்ப விளக்கமாக கம்பேர் பண்ணி எழுதியிருக்காங்க. ஓகே, நிருகன் மகாராஜ் படிங்க, ஃபர்தராக படிங்க. ஹரே கிருஷ்ணா பிரபு. ஹரே கிருஷ்ணா. 11 புலன்களின் வரம்பிற்குட்பட்ட சக்தி மற்றும் செயல்பாடுகளின் வரம்பை அறிந்த பிரம்மா தானும் பௌதீக இயற்கையின் கைப்பொம்மை போன்ற ஒரு படைப்பு என்பதை உணர்ந்தார். ஒரு கைப்பொம்மை தானாக இயங்கும் சக்தியின்றி தன்னை ஆட்டி வைப்பவனின் இச்சைப்படி ஆடுவது போல் தேவர்களும் உயிர்வாளிகளும் முழுமுதற் கடவுளின் விருப்பத்திற்கு உட்பட்டவர்கள். சைத்தன்ய சரிதாமிரத்தில் கூறப்பட்டிருப்பது போல் கிருஷ்ணர் ஒருவரே எஜமானர், மற்றவர்கள் எல்லாம் சேவகர்கள். உலகம் முழுவதும் பௌதிக மாயை என்னும் அலைகளின் வசம் உள்ளது. உலகில் உள்ளன எல்லாம் நீரின் மேல் துரும்புகளாக அலைக்கழிக்கப்படுகின்றன. எனவே அவைகளின் வாழ்வு போராட்டம் தொடர்ந்து நடைபெறுகிறது. ஆனால் ஒருவன் தான் முழுமுதற் கடவுளின் நிரந்தர சேவகன் என்பதை உணரும் போது இந்த வாழ்வு போராட்டம் என்னும் மாயை உடனடியாக முடிவடைகிறது. கல்வியின் அதி தேவதையான சரஸ்வதியின் மணவாளனும் வேத ஞானத்தின் சிறந்த பாண்டித்யம் உடையவருமான பிரம்மதேவன்
முழுமுதற் கடவுளின் அபார சக்தியை கண்டு வியந்தார். பௌதீக உலகில் பிரம்மனை போன்ற திறமைசாலியும் முழுமுதற் கடவுளில் நிறைந்திருக்கும் சக்தியை அறிய முடியாமல் இருக்கிறார். பிரம்மனால் அதை அறிய முடியவில்லை என்பது மட்டுமின்றி தன்முன் நிகழ்த்திய காட்சியை கூட அவரால் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. பசுக்களாகவும் கன்றுகளாகவும் சிறுவர்களாகவும் வியாபிப்பதற்கு கிருஷ்ணர் தம் விஷ்ணு சக்தியை பிரயோகித்ததை புரிய முடியாமல் பிரம்மா குழம்பியதை கண்ட கிருஷ்ணர் அவர் மேல் கருணை கொண்டு யோக மாயை என்னும் திரையை அவிழ்த்து விட்டார். யோக மாயை என்னும் திரையின் காரணமாக புருஷோத்தமனாகிய முழுமுதற் கடவுளை நாம் காண முடிவதில்லை என்று பகவத்கீதையில் கூறப்பட்டுள்ளது. பிரபஞ்ச தோற்றத்தை காண முடியாமல் மகாமாயா எனும் புறசக்தி உண்மையை திரையிட்டு மறைத்திருக்கிறது. ஆனால் முழுமுதற் கடவுளை ஓரளவு அறியும்படியாகவும் ஓரளவு அறிய முடியாமலும் மூடியிருக்கும் சக்தி யோகமாயை எனப்படுகிறது. பிரம்மன் ஒரு சாதாரணமாக கட்டுண்ட ஆத்மா அல்ல. அவர் தேவர்களை எல்லாம் விட மிக மிக உயர்ந்தவர். எனினும் முழுமுதற் கடவுள் காட்டிய காட்சியை அவரால் புரிந்து கொள்ள இயலவில்லை. எனவே கிருஷ்ணர் மேலும் தம் ஆற்றலை காட்டுவதை நிறுத்தி கொண்டார். கட்டுண்ட ஆத்மா திகைத்து போவது மட்டுமின்றி புரிந்து கொள்ளும் சக்தியை முழுவதுமாக இழந்து விடுகிறான். பிரம்மன் மேலும் குழப்பமடையாதபடி யோக மாயை எனும் திரை அவிழ்த்து விடப்பட்டது. பிரம்மன் குழப்பத்தில் அதுக்கு முன்னாடி முடிஞ்சிச்சு இல்லையா? அந்த பேராகிராஃப் முடிஞ்சிச்சு. தான் ஆற்றலை காட்டுவதை நிறுத்தி கொண்டான், அதோட முடிஞ்சது இல்லையா? ஓகே. யோகமாயா மகாமாயா ரெண்டு இருக்கு இல்லையா? யோகமாயா வந்து கம்சனுக்கெல்லாம் மகாமாயா தான் இருக்கும். ஓகே. யோகமாயா வந்து பக்தர்களுக்கு இருக்க வேண்டியது. பக்தர்களுக்கும் பகவானுக்கும் உறவில் வந்து யோகமாயா இருப்பாங்க. ஸோ யசோதாமாவுக்கு பகவான் கிருஷ்ணர் அப்படின்னு தெரியாது, தன்னுடைய பையன் தான் தெரியும். ஓகே. ஸோ இது யோகமாயா. அதே பிரம்மாவும் இப்போ வந்து ரொம்ப புத்தி வந்து அவருக்கு என்ன ஆயிடுச்சு, பேதளிச்சிருச்சு, என்னன்னே புரியல அவருக்கு. அதனால் அந்த கருணையோட கொண்டு என்ன பண்ணுறார், யோகமாயா தரையை கொஞ்சம் அவிழ்த்து விட்டார். அதனால் கொஞ்சம் புரியுது கொஞ்சம் புரியாது அந்த மாதிரி. அதனால் பகவான் வந்து 16,108 கிருஷ்ணரா விரிவாமானார். 16,108 மனைவியில் கல்யாணம் பண்ணுறதுக்கு. அப்புறம் இவ்வளோ பசுக்கெல்லாம் இவ்வளோ கோபாஸாக விரிவாகிருக்கார். இதெல்லாம் வந்து பெரிய கஷ்டமான விஷயம் கிடையாது. ஏன்னா எல்லாரோட இதயத்திலையும் பகவான் வந்து பரமாத்மா இருக்கிறார் இல்லையா? அவருக்கு எவ்வளோ நேரம் ஆகும் பரமாத்மாவை வந்து வெளியே வரதுக்கு எவ்வளோ நேரம் ஆகும்? ஸோ அதனால் வந்து இதெல்லாம் வந்து பகவானுடைய சக்திக்கு இதெல்லாம் வந்து மிக எளிதாக அவரால் பண்ண முடியும். இதுதான் அவருக்கு வந்து அசிந்த பேத அபேத சக்தி அப்படின்னு சொல்லி சைத்தன்ய மகாபிரபு சொல்கிறாங்க. நம்மளால் அவரை வந்து புரிந்து கொள்ளவே முடியாது. ஆக்சுவலாக அவர் வந்து எல்லாத்துக்கும் அப்பாற்பட்டவர், அசிந்தியா அப்படின்றோம். அவரும் நம்மளும் ஒன்று தான், ஆனால் அவரும் நம்மளும் வேறு வேறு. அவரும் நம்மளும் ஒன்று தானே என்ன, அவருக்கும் நமக்கும் சேம் பேஸ் ஆன்மா தான், ரெண்டு பேருக்கும் ஒன்று. ஓகே. சச்சிதானந்த விக்கிரகம். ஆனால் அவரும் நம்மளும் வேற அப்படின்னு அர்த்தம்னா அவர் வந்து அன்லிமிட்டெட். ஓகே. நம்ம வந்து ரொம்ப இன்ஃபைனைட் ஸ்மெல், ரொம்ப ரொம்ப சின்னவங்க. ஸோ இதுதான் வந்து வித்தியாசம். ஓகே. யார்கிட்ட இருக்கு புக்கா? சுதாமராஜ் படிக்கிறீங்களா? படிக்கிறேன். கட்டுண்ட ஆத்மா திகைத்து போவது மட்டுமின்றி புரிந்து கொள்ளும் சக்தியை முழுவதுமாக இழந்து விடுகிறான். பிரம்மா மேலும் குழப்பமடையாதபடி யோகமாயை என்னும் திரையை அவிழ்த்து விடப்பட்டது. பிரம்மன் குழப்பத்திலிருந்து விடுபட்ட போது மரணமுற்ற நிலையிலிருந்து விழித்தெழுவது போல் மிகுந்த சிரமத்துடன் கண்களை திறந்தார். அப்போது அவர் நித்தியமான பிரபஞ்ச தோற்றம் முழுவதையும் சாதாரணமான கண்களால் காண முடிந்தது. உயிர்வாழிகளுக்கெல்லாம் உயிரளிக்கும் மரங்கள் நிறைந்திருந்த விருந்தாவனத்தின் கண்கொள்ளா காட்சியை அவர் கண்டார். எல்லா உயிர்வாழிகளும் சாதாரண இயற்கை நிலையை கடந்து நிற்கும் பரம வாஸ்து தலமான விருந்தாவனத்தை அவர் கண்டுகளித்தார். விருந்தாவனத்தின் கொடிய மிருகங்களான புலிகள் போன்றவற்றையும் மான் போன்ற சாதுவான மிருகங்களுடனும் மனிதர்களுடனும் அமைதியாக வாழ்கின்றன. விருந்தாவனத்தில் புருஷோத்தமராகிய முழுமுதற் கடவுள் உறைவதால் அது காமம், பேராசை போன்ற துர்குணங்கள் இல்லாத பரம வாசத்தலமான
விளங்குகின்றது என்பதை பிரம்மம் புரிந்து கொண்டார். அடுத்தபடி படிங்க மாதாஜி, ஒரு பேரா படிங்க. இவ்வாறு முழுமுதற் கடவுளாகிய ஸ்ரீ கிருஷ்ணர் ஒரு சிறிய ஆயர் குழந்தையாய் விளையாடியதை பிரம்மா கண்டார். ஓராண்டுக்கு முன்பு மறைந்த தம் நண்பர்கள் பசுக்கள் கன்றுகளை தேடி கிருஷ்ணர் எப்படி தம் கையில் உணவை ஏந்தி நின்றிருந்தாரோ அப்படியே அக்குழந்தை நின்றிருப்பதை பிரம்மா கண்டார். தேங்க்யூ மாதாஜி, ஹரே கிருஷ்ணா. சரி, இதெல்லாம் பாஸ்டைம் எப்படி வந்ததுன்னா, அகாசுரன் எப்படி அந்த பாஸ்டைம் டெய்லி கிருஷ்ணரும் அவங்க ஃப்ரெண்ட்ஸும் காட்டுக்கு போயிட்டு திருப்பி வீட்டுக்கு வரும்போது அவங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்லாம் என்ன பண்ணுவாங்க, அம்மா அப்பாட்ட ஷேர் பண்ணுவாங்க, அம்மா கிட்ட ஷேர் பண்ணுவாங்க, இந்த மாதிரி கிருஷ்ணன் இந்த மாதிரி பாஸ்டைம் பண்ணார் அப்படின்னு சொல்லி ஷேர் பண்ணுவாங்க. ஆனால் இந்த அகாசுரன் பாஸ்டைம் மாத்திரம் ஒரு வருடம் டிஸ்கஸ் பண்ணவே இல்லை. அது ஏன் அப்படின்னு சொல்லி இந்த கேள்வி கேட்குறாரு. அதுக்கான பதில் தான் இது. ஓகே, ஒரு வருடமாக என்ன பண்ணுறாங்க, அவங்க அந்த பிரம்மாவுடைய சக்தியில் அவங்க மயக்கமுற்று இருக்காங்க, எல்லா கன்றுக்குட்டிகளும் அந்த கோபாசும். ஓகே, இப்போ ஒரு வருடம் முடிந்த பிறகு பிரம்மாவுடைய ஒரு க்ஷணம் உனக்கு ஒரு வருடம். நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன் இல்லையா, பிரம்மாவுடைய ஒரு நாள் 430 கோடி வருடங்கள். ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வாழ்க்கை 100 வருடங்கிறது வேறு வேறு இருக்கும். நம்மளுடைய 100 வருடம் வேறு, எறும்புடைய 100 வருடம் வேறு. அதே மாதிரி தேவர்களுடைய ஒரு நாள் நமக்கு 6 மாதம், ஒரு நைட்டு இன்னொரு 6 மாதம், அப்போ 1 இயர் முடிஞ்சிடும். ஓகே, அதே மாதிரி அவங்க 10,000 வருடங்கள் வாழ்வாங்க. ஓகே, ஸோ அது மாதிரி ஒவ்வொருத்தருக்கும் ஒரு லைஃப் டைம். அதே பிரம்மாவுடைய லைஃப் டைம் எப்படின்னா, ஒரு நாளைக்கு 430 கோடி வருடங்கள், 12 மணி நேரம், இன்னொரு 12 மணி நேரம், 430 கோடி வருடங்கள். இதுதான் 260 கோடி வருடங்கள் தான் ஒரு நாள். ஓகே, ஆனால் அவருக்கு ஒரு க்ஷணங்கிறது நமக்கு ஒரு வருஷம். ஓகே, இந்த ஒரு வருஷம் ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் பிரம்மா பார்க்கும்போது அந்த குழந்தைங்களும் அப்படியே இருக்கிறாங்க. ஓகே, எல்லாம் விஷ்ணுவாக இருக்காங்க. விஷ்ணுவிடத்து இப்போ கிருஷ்ணர் என்ன பண்ணிடுறாரு, ஒரிஜினல் கோபா அந்த ரூபம் எல்லாம் கிடச்சிச்சு. அப்படியே கிருஷ்ணர் வெண்ணெயை மீன்ஸ் தயிர் சாதம் வச்சுட்டு இருக்காரு. அந்த காட்சி திரும்புது. ஒரு வருஷத்துக்கு முன்னால் என்ன காட்சி இருந்தோ அதே காட்சி திரும்புது. இப்போ மலையாள படிங்க பிரபு. Hare Krishna Prabhuji. Hare Krishna Prabhu. Brahma thus found Sri Krishna, the Supreme Personality of Godhead, playing the part of a small cowherd boy. He saw that a little child with a lump of food in his left hand, searching out his friends and cause, just as he had actually been doing 1 year before, after their disappearance. Immediately Brahma descended from his great swan carrier and fell down before the Lord, just like a golden stick. The word used among the Vaishnavas for offering respect is Dandavat. This word means falling down like a stick. One should offer respect to the superior Vaishnavas by falling down straight with his body just like a stick. So Brahma fell down before the Lord just like a stick to offer respect. And because the complexion of Brahma is golden, he appeared to be like a golden stick lying down before Lord Krishna. All the 4 helmets on the heads of Brahma touched the lotus feet of Krishna. Brahma, being very joyful, began to shed tears, and he washed the lotus feet of Krishna with his tears. Repeatedly he fell and rose as he recalled the wonderful activities of the Lord. After repeating obeisances for a long time, Brahma stood up and smeared his hands over his eyes. Seeing the Lord before him, he trembling began to offer prayers with great respect, humility and attention. Thus, hence the Bhaktivedanta purport of the 13th chapters of Krishna, the stealing of the boys and cows by Brahma. Hare Krishna. Thank you Prabhu. Hare Krishna. ஸோ இது இதோட 13ஆம் அத்தியாயம் முடிந்தது. ஸோ பிரம்மா தான் அவனுடைய மொத்தம் 4 விதமான சம்பிரதாயம் இருக்குது. 4 விதமான வைஷ்ணவ சம்பிரதாயம் ராதாகிருஷ்ணா தான் வர்ஷிப் பண்ணுவான். ஓகே, முதல் சம்பிரதாயம் பார்த்திங்கன்னா ஸ்ரீ சம்பிரதாயம், லக்ஷ்மிகிட்டேருந்து வருது. ஸ்ரீ வைஷ்ணவர்கள் ராமானுஜாச்சாரியா, யமுனாச்சாரியா இப்போ வருது இல்லையா, சவுத் இந்தியாவில் இருக்கான். ஸோ அதே அடுத்து பார்த்திங்கன்னா
பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். இது பிரம்மாட்டேருந்து வர சம்பிரதாயம். பிரம்மா தான் இதுக்கு வந்து ஆதிகுரு. அவர்கிட்டேருந்து நாரதர், வியாசர், அப்படி மத்வாச்சாரியா அப்படியே வருது. ஓகே, இந்த லைனில் தான் சைத்தன்ய மகாபிரபு, அப்புறம் ஸ்ரீல பிரபுபாதன், அவருக்கு தான் இஸ்கான். ஓகே, இப்படி தான் நம்ம பிரம்ம மத்வ கௌடிய சம்பிரதாயம். அப்புறம் மூணாவது சம்பிரதாயம் பார்த்தீங்கன்னா ருத்ர சம்பிரதாயம், சிவன்டேருந்து வர சம்பிரதாயம். சிவன்டேருந்து வர சம்பிரதாயம் எல்லாம் ராதாகிருஷ்ணா தான் வர்ஷிப் பண்ணுவாங்க. ஓகே, அதில் வந்து ஒரு சின்ன கிளை என்ன ஆயிடுச்சுன்னா, ஒரு ரீசெண்டாக ஒரு 2000 years பிஃபோர் ஒரு சைவம் அப்படின்னு சொல்லி ஒரு இது வந்து பிரிஞ்சது. அப்போ தான் அதுக்கப்புறம் என்ன ஆயிடுச்சு, சைவமுக்கும் வைஷ்ணவமுக்கும் சண்டை வர மாதிரி சவுத் இந்தியாவில் நிறைய நடந்தது இல்லையா. அந்த ராமானுச்சாரி பீரியட்லாம் பயங்கரம் நடந்தது. அந்த அரசர்கள்லாம் நிறைய வைஷ்ணவர்களையும் குடும்பப்படுத்தினாங்க. இந்த மாதிரிலாம் நடந்தது. இது வந்து அப்புறம் உள்ளது. ஓகே, ஆனால் ஒரிஜினல் ருத்ர சம்பிரதாயம் வந்து ராதாகிருஷ்ணன் வர்ஷிப் பண்ணுவாங்க. அப்புறம் குமார சம்பிரதாயம், 4 குமாரர்கள்லேருந்து வருது குமார சம்பிரதாயம். இந்த 4 சம்பிரதாயமும் வைஷ்ணவ சம்பிரதாயம். ஸோ இதில் வந்து பிரம்மா வந்து மிகப்பெரிய ஒரு சோல். இவர் வந்து ஆர்டினரி சோல் கிடையாது. அதனால் அவர் தவறு பண்ணிட்டு வந்து என்ன பண்ணுறாரு, தன்னுடைய வாகனத்துலேருந்து கீழே இறங்கி வந்து என்ன பண்ணுறாரு, தண்டவத் பிரணாம் பண்ணுறாரு. இஸ்கான் டெம்பிளில் போனால் என்ன பண்ணுவோம், டிடிக்கு முன்னால் தண்டவத் பிரணாம் பண்ணுறோம் இல்லையா, அதேமாதிரி தண்டவத் பிரணாம் பண்ணுறாரு. எல்லா வைஷ்ணவர்களையும் பார்த்தோன்னே இந்த மாதிரி தண்டவத் பிரணாம் பண்ணுவோம். ஒரு சன்னியாசி வந்தார்னா உடனே விழுந்து கும்பிடணும். அப்படி விழுந்து கும்பலைன்னா அவர் வந்து ஒரு நாள் ஃபாஸ்டிங் இருக்கணும். இதான் ரூல்ஸு. ஓகே, ஸோ பகவானை பார்த்தோன்னே பகவானுடைய ஆல்ட்ரு திறந்தவுடனே விழுந்து கும்பிடணும். பகவானை ஆல்ட்ரை மூடும்போது விழுந்து கும்பிடணும். ஸோ இந்த மாதிரி ரூல்ஸ் இருக்குது. ஸோ பிரம்மா என்ன பண்ணுறாரு, தண்டவத் பிரணாம் பண்ணுறாரு. கண்ணீர் வருது அவருக்கு. இதுக்கப்புறம் பிரம்மா வந்து நிறைய பிரார்த்தனை பண்ணுவார் கிருஷ்ணர்கிட்ட. அவருடைய செயல் மன்னிப்புக்கு வேண்டி நிறைய விதமான பிரார்த்தனைகள் பண்ணுவார். அந்த பிரம்மா வந்து தன்னுடைய இந்த மாதிரி செயல் பண்ணிட்டோமே, என்னுடைய மாஸ்டரே நான் வந்து சந்தேகப்பட்டேனே, இந்த மாதிரி ஒருத்தர் மாயையில் விழுறது பிரம்மாவுக்கே இப்படி நடக்குதுன்னா நமக்கு எப்படி யோசிச்சு பாருங்க. அவர் வருந்தி என்ன பண்ணுறாருன்னா, இந்த நவதீபில் ஒன்று அந்தர்தீவில் வந்து அவர் வந்து தவம் இருக்கிறார். ஓகே, அதில் தவம் இருந்து எனக்கு திருப்பி கௌரங்க மகாபிரபு காட்சி அளிக்கும் போது அப்போ அவர் சொல்கிறாரு, எனக்கு வந்து இந்த மாதிரி நான் ஒரு கௌரவம் வந்துருச்சு, எனக்கு பஃப்டப் ஆகிட்டேன், அதனால் எனக்கு வந்து ஒரு கீழான பிறவி கொடுங்க, நீங்கள் வந்து பாஸ்டியம் பண்ணும்போது நானும் பிறக்கணும், நானும் அதில் கலந்துக்கணும், எனக்கு வந்து ஒரு கீழ் பிறவி கொடுங்கன்னு சொல்லி கேட்பார். அதனால தான் அவர் வந்து ஒரு யவன குடும்பத்தில் பிறப்பார். அதே மாதிரி அவர் ரொம்ப ஏழ்மையான ஒரு பேக்ரவுண்டில் வருவார். ஆனால் அவர் வந்து அப்புறம் என்ன விடாரு, நாமாச்சாரியா ஸ்ரீ ஹரிதாஸ் தாக்கூர் அப்படின்னு சொல்லி அவருக்கு வந்து சைத்தன்ய மகாபிரபு வந்து பாராட்டுகள் கொடுப்பார். ஏன்னா எப்பயுமே அவர் நாமங்கள் சொல்லிகிட்டே இருப்பார் பிரம்மா. ஓகே, இந்த மாதிரி அவர் லீலைகள் பண்ணார் கௌரங்க மகாபிரபு கலியுகத்தில் வரும்போது. அது அத்தியாயம் 14 படிக்கலாம். இது லாஸ்ட் அதோட முடிச்சுக்கலாம். ஜெய்ஸ்ரீ மாதாஜி, நான் ஷேர் பண்ணுறேன், படிக்கிறீங்களா? ஓகே, நான் ஷேர் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்க. Okay, Mataji, padinga. Prayers offered by Lord Brahma to Lord Krishna. Brahma said, "My dear Lord, you are the only worshipable Supreme Lord, the personality of Godhead. Therefore, I am offering my humble obeisances and prayers just to please you. Your bodily features are the color of clouds filled with water. You are glittering with a silver electric aura emanating from your yellow garments. Let me offer my respectful repeated obeisances unto the son of Maharaj Nanda, who is standing before me with a couch shell earrings and a peacock feather on his head. His face is beautiful. He is wearing an helmet and is garlanded by a forest flowers, and he stands with a morsel of food in his hand. He is decorated with a can, a buffalo horn bungle and a flute. He stands before me with a small lotus feet. My dear Lord, people may say that I am the master of all the Vedic knowledge and I am supposed to be the creator of this universe. But it has been proved now that I cannot understand you who are presented before me just like a child. You are playing with your boyfriends and clays, which might imply that you do not
even have a sufficient education. You are appearing just like a village boy, carrying your food in your hand and searching for your place, and yet there is so much difference between your body and mind that I cannot estimate the potency of your body. As I have already stated in the Brahma Samhita, your body is not a material. In the Brahma Samhita, it is stated that the body of Lord is all spirituals. There is no difference between the Lord body and his self. Each limb of his body can perform the action of all the others. The Lord can see his hands, he can hear with his eyes, he can accept offering his lip, and he can create his mouth. ஓகே தேங்க்யூ மேரி. ஹரே கிருஷ்ணா. ஸோ அவருடைய ஒரு அங்கம் வந்து இன்னொரு எல்லா விதமான செயலையும் பண்ணும். அங்காணி எஸ் சகலேந்திர வெத்தி மந்தி பஷ்யந்தி பாந்தி கலையந்தி சிரம் ஜெகந்தி ஆனந்த சின்மய சுதுஜ்வல் விக்கிரஹஷ்ய கோவிந்த மாதிபுருஷம் தமகம் பஜாமி. இந்த மாதிரி அவருடைய அமைப்பு நமக்கு வந்து உடனே சில பேர் கேட்பாங்க, நாத்திகவாதி எப்படிங்க அவர் வந்து இங்கே பிளேட் வச்சிங்கன்னா அவர் எப்படி சாப்பிடுவார், அவர் மேலே உட்காந்துக்கார் நீங்கள் கீழே பிளேட் வச்சுருக்கீங்க, அவர் கிட்ட கொண்டு வை, அப்படி கிடையாது. அவர் எங்கேருந்து வேணாலும் அவரால் சாப்பிட முடியும். அவர் வந்து கோலோவிந்தாவிலேருந்து அவர் கை வந்து இவ்வளோ தூரம் வரும். ஓகே, சாதாரணமாக ஒரு யோகிக்கே அந்த பவர் இருக்கான். பிரபுபாதர் ஒரு இது சொல்கிறார், ஷேர் பண்ணுறார், சின்ன வயசில் ஒரு எக்ஸ்பீரியன்ஸை ஷேர் பண்ணுறார். ஸ்ரீல பிரபுபாத் ஒரு யோகி இருந்தாராம். அவர் யோகி ஒரு ஸ்டூடெண்ட் இருந்தார். அந்த ஸ்டூடெண்ட் கேட்குறாரு, உனக்கு என்ன வேணும்னு கேட்குறாரு. அவனே அந்த ஸ்டூடெண்ட் சொல்கிறார், எனக்கு காபூல் மாதுளை வேணும்னு சொல்கிறார். அவருடைய யோகி வந்து டக்குன்னு அவங்க ஆப்கான்ஸ்லேருந்து எடுத்து அவர் கையில் கொடுக்குறாரு. இந்த மாதிரிலாம் யோகியாலே பண்ண முடியும், சாதாரண மனிதனாலே பண்ண முடியுது. அப்படிங்கிற பகவானுக்கு அந்த சக்தியெல்லாம் இருக்கும் இல்லையா. ஸோ பகவானுடைய உடல் வந்து அவருக்கும் அவருடைய உடலுக்கும் வந்து வித்தியாசம் கிடையாது. நமக்கும் நம்மளுடைய உடலுக்கும் வித்தியாசம் இருக்குது. நம்ம வந்து ஆன்மா, நமக்கு உடல் வெளியில் இருக்குது. ஸ்தூல சரீரம், சூக்ஷ்ம சரீரம். ஸ்தூல சரீரம் வந்து நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் இதெல்லாம் ஆனது. ஓகே, சூட்சம சரீரம் மனம், புத்தி, அகங்காரத்தால் ஆனது. இதுக்குள்ளே தான் நம்ம வந்து கட்டுண்டு இருக்கோம். ஓகே, அதனால தான் வந்து நம்ம ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே இந்த மந்திரங்கள் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, சொல்லி தான் நம்ம என்ன பண்ண முடியும், நம்மளால் இந்த உடல் இல்லை அப்படிங்கிறத உணர முடியும். ஓகே, மஞ்சுளா மாதாஜி நீங்கள் படிக்க முடியுமா? புக்கு வச்சுருக்கீங்களா? லக்ஷ்மி மாதாஜி இல்லைன்ட்டாங்க. வித்யா சஷ்டி மாதாஜி நீங்கள் படிக்கிறீங்களா? உங்களுக்கு ஆஃபீஸில் இருக்கீங்களா? படிக்க முடியுமா? எஸ் பிரபுஜி, பட் என்கிட்ட புக் இல்லை, வேணா ஸ்க்ரீன் ஷேர் ஷேர் பண்ணேன். ஓகே, படிங்க. பிரம்மா கண்டினியூட் அதுலேருந்து படிங்க. ஸ்க்ரீன் தெரியுதா உங்களுக்கு? Brahma continued, your appearance as a cohort child is for the benefit of the devotees, and although I have committed an offense at your lotus feet by stealing away your boys and calves, I can understand that you have bestowed your mercy upon me. This shows your transcendental quality of being very affectionate toward your devotees, but in spite of your great affection for me, I cannot estimate the potency of your bodily activities. It is to be understood that when I, Lord Brahma, the Supreme Personality of this universe, cannot estimate the childlike body of the Supreme Personality of Godhead, then what to speak of others? And if I cannot estimate the spiritual potency of your childlike body, then what can I understand about your transcendental pastimes? Therefore, as it is said in the Bhagavad Gita, anyone who can understand a little of the transcendental pastimes, appearance and disappearance of the Lord becomes immediately eligible to enter into the kingdom of God after quitting the material body. This statement is confirmed in the Vedas, where it is stated, simply by understanding the Supreme Personality of Godhead, one can overcome the chain of repeated birth and death. I therefore recommend that people should not try to understand you by their speculative knowledge. தேங்க்யூ மேடம். ஹரே கிருஷ்ணா. இது என்ன ஸ்லோகம் சொல்கிறாங்கன்னா, ஜன்ம கர்ம சமய திவ்யம் ஏவம் யோவித்து தத்பதா தக்தா தேகம் புனர்ஜன்மா நைத்தி மாமேதி சிவர்ஜனம். இது பகவத்கீதையில் வர ஒரு முக்கியமான ஸ்லோகம்.
அதனால் நம்ம அந்த பகவத்கீதை ஸ்லோகம் மெமரைஸ் பண்ண சொல்லி நம்ம சொல்கிறோம். அதுதான் நம்ம அடுத்த கிளாஸில் பார்க்க போகிறோம். ஒரு ஸ்லோகத்துலேயும் அவர் நிறைய விதமான இன்ஃபர்மேஷன் வச்சுருக்கிறார். ஏன்னா நம்ம அந்த ஸ்லோகத்தை மெமரைஸ் பண்ணுறது மூலமாக அதெல்லாம் நம்ம புரிந்து கொள்ள முடியும். ஓகே, ஸோ இப்போ என்ன சொல்கிறார், அவருடைய ஆக்டிவிட்டியும் அவருடைய அந்த குவாலிட்டி யார் புரிஞ்சுக்கிறாங்களோ ஒரு பரம்பரை மூலமாக அவங்களுக்கு அடுத்த பிறவி கிடையாது. ஓகே, நாட் பை ஸ்பெக்குலேட்டிவ் நாலேஜ். மன யுகத்தினால புரிஞ்சுக்கொள்ள முடியாது. ஒருத்தர் அப்படி நிலாவுக்கு போகிறதுக்கு வந்து இவ்வளோ வருஷம் ஆச்சுன்னா இந்த யூனிவர்ஸோடைய எண்டை தோறதுக்கு எவ்வளோ வருஷம் ஆகும், அப்படி நான் இன்னொரு ராக்கெட் பண்ணி இந்த யூனிவர்ஸ் எண்டை கடந்துடுவேன் அப்படின்னா நம்ம பண்ணவே முடியாது. ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து கற்பனை. ஆக்சுவலாக நம்மளால் நிலாவே தொடலைன்னு சொல்லி பிரபுபாதர் சொல்கிறாங்க. ஏன் நிலாவை தொட முடியாதுன்னா நிலா வந்து சந்திரன் வந்து சூரியனுக்கு மேலே இருக்குது. அவங்க போகும்னாலே அந்த எக்யூப்மெண்ட் வந்து எரிஞ்சிடும். ஓகே, இவங்க மாடர்ன் சயின்ஸ் படி சந்திரனுக்கு சூரியனுக்கு கீழே நிலா தான் பக்கத்தில் இருக்க எடுத்துக்கின்றாங்க. அப்படி கிடையாது. ஆக்சுவலாக வேதங்கள் படி சூரியனுக்கு மேலே தான் நிலா. சூரியன்லாம் ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் ஆகுது சொர்க்கலோகம், அதுக்கப்புறம் சந்திரலோகம், அப்படி வரிசையாக மார்ஸ் ஜூபிட்டர் அப்படி வரிசையாகும். ஓகே, இதான் வந்து வேதங்கள் மறுபடி அந்த கால்குலேஷன், அஸ்ட்ரானமி கால்குலேஷன். அதனால் கொஞ்சம் வித்தியாசம் இருக்குது மாடர்னுக்கும் வேதங்களுக்கும். மற்றபடி டிஸ்டன்ஸ்லாம் சேமாக கொடுத்துருக்காங்க. பாகவத்தில் கொடுத்துருக்க டிஸ்டன்ஸ் தான் சயின்டிஸ்ட்டு சொல்கிறாங்க. 193 மில்லியன் 193 மில்லியன்ஸ் நினைக்கிறேன். 1.93 மில்லியன்ஸ் மைல்ஸ் அந்த மாதிரி டிஸ்டன்ஸ் கொடுத்துருப்பாங்க. அதுக்கு மேலே 1.6 மில்லியன்ஸ் சந்திரன் இருப்பாங்க. இந்த மாதிரிலாம் கொடுத்துருக்காங்க. அதெல்லாம் கரெக்டு. ஃபஸ்ட்டு யார் வராங்க அப்படிங்கிறது தான் வேதங்கள் வேறு மாதிரி கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் பிரம்மா என்ன சொல்கிறாரு, என்னாலே உன்னுடைய சக்தியை புரிஞ்சிக்க முடியும்னா நான் எப்படி மற்றவங்களை பற்றி என்ன சொல்கிறது? அதனால் ரொம்ப கஷ்டம் ஒருத்தர் கிருஷ்ணரை பற்றி புரிஞ்சுக்கிறது. அதனால் பகவத்கீதை ஓப்பன் சீக்ரெட்ன்றாங்க. பகவத்கீதை எப்படி தான் புரிஞ்சிக்க முடியும்? தத்வித்து பணிப்பாதேன பரிப்பிரஷ்டேன சேவையா உபதேக்ஷந்தி தே ஞானம் ஞானின தத்துவ தர்ஷினாக. கிருஷ்ணரையும் பகவத்கீதை எப்படி புரிஞ்சுக்கலாம்னா ஏற்கனவே அதை தெரிந்த ஒரு கற்றறிந்த மீன்ஸ் ஒரு தன்னை உணர்ந்த அந்த பக்தர்கிட்ட தான் ஒருத்தர் கற்றுக்கணும். பணிவாக கேள்விகள் கேட்டு சேவைகள் பண்ணி கற்றுக்கிட்டா தான் முடியும். ஓகே, இல்லைன்னா அது ஓப்பன் சீக்ரெட் இல்லையா? சான்ஸ்கிரிட் தெரிஞ்சவங்களாம் பகவத்கீதை படிக்க முடியுமா, தெரிஞ்சிக்க முடியுமா? அது முடியாது. ஓகே, ஸோ பக்தியில் தான் ஒருத்தர் வந்து கிருஷ்ணரை புரிந்து கொள்ள முடியுமே தவிர ஞானம் கர்மா இதில் வந்து ஒருத்தரால் முழுவதுமாக புரிந்து கொள்ள முடியாது. ஆனால் அந்த ஞானம் கர்மா பண்ணுறவங்களுக்கு கூட அவங்க வாழ்க்கையை வெற்றி பெறும் எப்போனா லேசாக பக்தி இருந்ததுன்னா. ஓகே, கொஞ்சம் பக்தியை மிக்ஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா, பக்தியை மாத்திரம் முழுவதுமாக பண்ணாங்கன்னா அவங்க கிருஷ்ணரை புரிஞ்சுக்கொள்ள முடியும். ஓகே, ஹரே கிருஷ்ணா. இப்போ முடிச்சுக்கலாம். 5 மினிட்ஸ் இருக்கு. ஏதாவது கேள்வி இருந்தால் கேட்கலாம். ஓகே, நம்ம எதுவும் கேள்வி இல்லைன்னா நம்ம வந்து அடுத்த கிளாஸ் வந்து நம்ம ரெடி ஆகிடலாம். மாதாஜி உங்களுக்கு எது பாயிண்ட் இருக்கா? ஹரே கிருஷ்ணா பிரபு. சொல்லுங்க. என் பாயிண்ட் தான் சொல்லலாம். பிரம்மா வந்து எல்லா வித பசுக்களையும் கன்றுகளையும் விஷ்ணுவாக மாறிவிட்டார்கள். ஆமாம், கரெக்டு. அப்படி மாறக்கூடிய சக்தி கிருஷ்ணனுக்கு இருக்கு. ஓகே, அதெல்லாம் பார்த்து பிரம்மா வந்து நல்லா திகஞ்சு போய் பார்த்து நிற்கிறாரு. ஆமாம், அவருக்கு ரொம்ப திகைப்பார். ஓகே, அவங்க எந்த நிலையில இருந்தாங்களோ அதே ஒரு வருஷம் கழிச்சு அதே நிலையில தான் இருக்கிறாங்க. கரெக்டு. அவ்வளோ நேரம் அவங்க வந்து அந்த மாயா சக்தியில் இருக்கிறாங்க. ஓகே, இதெல்லாம் வந்து நம்ம புரிந்து கொள்ளவே முடியாது. இதெல்லாம் வந்து மைஸ்டிக் மித்தாலஜி அப்படிம்பாங்க. மித்தாலஜி கிடையாது. இதெல்லாம் உண்மைதான். நம்மளால் ஒரு 50 வருஷத்துக்கு முன்னால் இப்படிலாம் இருந்தது, வாட்ஸ்அப்லாம் கிடையாது, ஃபோன்லாம் கிடையாது, வேறு மாதிரி இருந்தது வாழ்க்கை அப்படின்னு சொன்னாங்கன்னா நம்மளால் நம்ப முடியுதான்? அதே 100-1000 வருடத்துக்கு முன்னால் இப்படி நம்மளால் இது பல்லாயிரக்கணக்கான வருடங்கள் இருந்ததெல்லாம் எப்படி நம்மளால் புரிந்து கொள்ள முடியும்? அதனால் மித்தாலஜி சொல்லி வார்த்தையில் முடிச்சிடலாம். ஓகே, தேங்க்யூ மாதாஜி. One should offer respect to the superior Vaishnava Prabhu. சுப்பீரியர் வைஷ்ணவ ஆஃபர் பண்ண நமக்கு வந்து என்ன கிடைக்கும்? நமக்கு பெனிஃபிட்ஸ். ஓகே, ஒரு சன்னியாசி வைஷ்ணவ சன்னியாசிலாம் நல்லா விழுந்து கும்பிட்டோம்னா நமக்கு பெனிஃபிட். டிடியை விழுந்து கும்பிட்டா பெனிஃபிட். பிரதாமதி சொல்லுங்க, சொல்லுங்க. ஹரே கிருஷ்ண பிரபுஜி. பகவானோட ஒவ்வொரு அங்கமும் மற்ற அங்கங்கள் என்ன செய்யுமோ எல்லாமே பார்த்து செய்யும் பிரபுஜி. நம்ம வந்து கண்ணால பார்க்கணும்னா பகவான் வந்து கண்ணால தான் பார்க்கணும்னு இல்ல, கைகளால் காணக்கூடியவர், கண்களால் கேட்கக்கூடியவர், கால்களால் எடுத்து வழங்கக்கூடியவர், அந்த மாதிரி
எல்லாமே மாறி மாறி செய்யும். அவருக்கு வந்து இணை சொல்லவே முடியாது. கரெக்ட். அதுதான் பிரம்மாவுடைய ரியலைசேஷன். இது பிரம்மா வந்து பிரம்ம சன்னிதானம் இதெல்லாம் புரிஞ்ச பிறகு பாடுறாரு அவர். ஓ இந்த மாதிரி உனக்கு சக்தி இருக்குன்னு சொல்லி பாடுறாரு. அதனால் இதுதான் ரியலைஸ் நாலேஜ். இது நமக்கு புரியாது. இன்னொருத்தர் ரியலைஸ் நாலேஜ் சொல்லும்போது எனக்கு பகவான் அப்படி இருந்தால் எனக்கு ரொம்ப ரொம்ப இதாக இருந்துன்னு சொல்லி நம்ம சொல்லும்போது, யாராவது ஒருத்தர் திருப்பதியாக போயிட்டு அனுபவம் சொல்லும்போது இன்னொருத்தருக்கு புரியாது. என்ன சொல்கிறாரு, இவர் தான் பஸ் எடுத்து போனார், சும்மா ஏதோ பார்த்தார், அவ்வளோதான். அதே பிரம்மாவோட ரியலைஸ் நாலேஜ் புரியணும்னு என்ன பண்ணணும், நம்ம அந்த தளத்துக்கு கொஞ்சமாக வந்தால் தான் புரியும். ஓகே, அதுக்கு தான் நம்ம என்ன பண்ணுறோம், ஹரே கிருஷ்ணா கிருஷ்ண கிருஷ்ணா ஹரே 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 ராம 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 ஹரே ஹரே மந்திரங்கள் வந்து நம்ம சொல்கிறோம். ஓகே, நம்ம இதை முடிச்சுக்கலாம். எதுவும் பாயிண்ட்ஸில் நினைக்கிறேன். 4 விதமான ரசங்கள் இருக்கின்றன, 4 குணங்களும் உள்ளன. ஏன்னா மேடம் என்ன குணங்கள் புரியல. கிருஷ்ணருடைய 4 விதமான ரசங்கள், 4 விதமான குணங்களும் உள்ளன. சரி, தேங்க்யூ மேதாஜி. ஹரே கிருஷ்ணா. ஓகே, பகவத்கீதை எத்தனை மணி? 5 நிமிஷம் கழிச்ச பிறகு 2 மினிட்ஸ் தான் இருக்கு. நீங்கள்